வணக்கம், நான் தர்மா. நான் இப்போ எங்கே நிற்கிறேன்டா கப்புது என்ற இடத்த நிற்கிறேன். கப்புது என்ற இடம் தொடர்பாக உங்களுக்கு நிறைய காணொலிகளை நான் போட்டிருக்கிறேன். இந்த கப்புதுவை பற்றி நான் நிறைய காணொலிகள் போடுறது இந்த நோக்கம். இது ஒரு பழமையான கிராமம். ஆனால் இப்போ மக்களின் அளவு குறைவடைஞ்சு கொண்டு வந்துட்டுது. இந்த கிராமத்தை முதல் இருந்த நிலைக்கு கொண்டு வரணும் என்றதுக்காகத்தான் நிறைய காணொலிகளை நான் ஏற்கனவே போட்டிருக்கிறேன். இன்றைய காணொலி இந்த கப்புது பிரதேசத்திலே அமைஞ்சிருக்கிற காட்டு கந்தசாமி கோவில் என்று சொல்லப்படுகின்ற புதுப்பாவளை கந்தசாமி கோவில் தொடர்பான வரலாறையும் அந்த கோயிலோடு அண்டி இருந்த கிராமம், அதாவது அந்த குடியிருப்புகள் தொடர்பாக முந்தைய காணொலியில் நான் உங்களுக்கு வழங்க இருக்கிறேன். நீங்கள் எல்லாருமே யோசிப்பீங்க, இந்த பிரதேசத்துல மக்களிலே என்னத்துக்கு கோயிலை கட்டி வச்சிருக்கணும்னு சொல்லி. ஆனா இந்த கோயில் மக்கள் இல்லாட்டிலும் மிகவும் சிறப்பாக இந்த கோயில் காணப்படுது. அதுக்கு காரணம் இருக்கு. ஏனென்று சொன்னா, இந்த கோயிலுக்காக தங்களை அர்ப்பணித்து வழிபாடு செய்கின்றவர்கள் நல்ல நிலையில தான் இருக்கணும். அப்ப அவர்கள் இந்த கோயிலை நல்ல நிலையில தான் வச்சிருக்கணும். அதால இந்த கோயில் எப்பவுமே சிறப்பாகவும் அழகாகவும் தான் இந்த கோயிலை கட்டியிருக்கு. இந்த கோயிலின் ராஜ கோவிலத்தை பார்த்தீங்கன்னு சொன்னாலே இந்த இடத்துல இப்படி ஒரு கோயில் இருக்கும்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு இந்த ராய கோபுரத்தை கட்டி இருக்கணும். இந்த ராய கோபுரத்தை கட்டினால யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா மோகனதாஸ் ராயேஸ்வரி என்ற அம்மா தான் கட்டி இருக்கிறா. அதை விட இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா தெற்கு வாசல்ல ஆறுமுகசாமி வாசல்ல ஒரு ராஜ கோபுரம் கட்டுவதற்காக அடிக்கல் நாட்டப்பட்டு அதற்கான வேலைகளும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அதை விட இந்த கோவிலுக்கு நிறைய பங்களிப்பை ஆட்டி இருக்கிறேன். இந்த காணொலி நான் இப்ப எடுக்கிறேன். நான் தொடர்ந்து அடுத்த திருவிழா காலங்களில் இன்னொரு காணொலியை நான் எடுக்கிற உத்தேசித்திருக்கிறேன். அடுத்த காணொலியில நான் மேலே விடயங்களை உள்ளடக்கி உங்களுக்கு நான் வழங்குவேன். இந்த ஆலயம் தொடர்பாக நான் அறிஞ்ச சில தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். இந்த ஆலயத்தின் வரலாற்று எடுத்து நோக்கினா இது ஒரு பழமையான ஆலயம் என்று சொல்லி அறிய முடிகிறது. ஏன்னு சொன்னா இந்த ஆலயத்தின் சிலைகள் குளத்தில இருந்து, இந்த ஆலயத்து பக்கத்து ஒரு குளம் இருக்கு, அதுல இருந்து எடுக்கப்பட்ட சிலைகள் இன்றைக்கும் காணப்படுது. இந்த இதை வச்சுக்கொண்டு நாங்கள் பார்த்தோம்னா இந்த ஆலயம் ஒரு பழமையான ஆலயம் என்றதுக்கு இது ஒரு சான்றாக காணப்படுது. அடுத்தது பார்த்தோம்னா இந்த ஆலயத்தின் வளர்ச்சிக்கு முன்னின்று உழைத்தவர்கள் பலர் இருக்கிறார்கள். இன்றைக்கும் நிதியுதவி செய்து இந்த ஆலயத்தை முன்னேற்றணும் என்று சொல்லி நினைப்பவர்கள் நிறைய பேர் இருக்கணும். நிறைய பேர் இந்த ஆலயத்துக்கு உதவிகளை செய்திருக்கணும். அவ்வாறு உதவி செய்தாலும் இன்னைக்கு நாங்கள் பார்க்க போற விடயம், இந்த ஆலயத்துக்கு அருகில வாழ்ந்த குடும்பங்கள், குறிப்பாக ஆசைப்பிள்ளை குடும்பம் இந்த ஆலயத்துக்கு வழங்கிய சேவைகள் தொடர்பாகத்தான் நாங்கள் பார்க்க போறேன். தொடர்ந்து நாங்கள் காணொலிகளை தான் வழங்கி கொண்டு வாரோம். அடுத்த கட்ட காணொலியிலே ஏனைய விடயங்களும் வெளிவரும். நிச்சயமாக இந்த ஆலயத்தின் திருவிழா நடக்கைக்கு ஒரு காணொலி எடுக்கலாம் என்று சொல்லி நான் திட்டமிட்டிருக்கிறேன். அப்படி எடுக்க இதுல தவறப்படப்பட்ட விடயங்கள் எல்லாமே அந்த காணொலியில உள்ளடக்கி அடுத்த காணொலியில வெளிவரும் என்றதையும் நான் இப்ப தெரிவித்துக் கொள்றேன். இந்த ஆலயத்தின் வளர்ச்சியில பங்காற்றியவர்கள்ல ஆசைப்புள்ள குடும்பம், அதோட தாமோதரம் பிள்ளை அவர்களுடைய பங்களிப்பு முக்கியமாக காணப்படுது. கப்புது பிரதேசத்துக்கு தாகத்தில் இருந்த மக்களுக்கு தண்ணி கொடுத்த பெருமை தாமோதரம் பிள்ளையை சாரும். அந்த வகையில இந்த சந்தர்ப்பத்துல அவரையும் நாங்கள் நினைவு கூற விரும்புகிறோம். இந்த ஆலயத்தை பார்த்தீங்கன்னா அழகான ராஜகோபுரம் ஒன்று காணப்படுது. இந்த ராஜகோபுரம் இந்த ஆலயத்துக்கு அமைத்தவர்கள் ரெண்டு பார்த்தோம்னா சுவிஸ் நாட்டை சேர்ந்த மோகன் ரதி, அதாவது ராயேஸ்வரி என்பவர் தான் இந்த ஆலயத்துக்கான ராஜகோபுரத்தை அமைப்பதற்கு உதவி இருக்கிறார். அதை விட தெற்கு வாசல்லையும் ஆறுமுகசாமி வாசல், அதிலேயும் ஒரு கோபுரம் ஒன்று அமைப்பதற்காக அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது. அந்த கோபுரமும் விரைவாக அமைக்கப்படும் என்று சொல்லி நான் நம்புறேன். இந்த ஆலயத்துல கண்ணகி அம்மன் கோவில் காணப்படுகிறது. இந்த கண்ணகி அம்மன் கோவிலை ஸ்ரீதரன் என்பவர் அமைச்சிருக்கிறார். இவர் கந்தசாமியின் மகன். இவர் தான் இந்த அம்மன் கோவிலை அமைச்சு இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த ஆலயத்துக்கு வருவதற்கு ஒரு பாதை சரியில்லாமல் இருந்தது. பக்தர்கள் வருவதற்கு கஷ்டமாக இருந்தது. இதை கருத்துல கொண்டு உடனடியாகவே ஒரு 10 லட்சம் ரூபாய் காசு அனுப்பி இந்த வீதியை போட்டு விடுங்கன்னு சொல்லி காசு அனுப்பி இருக்கிறார். இதை செய்தால் சின்னமணியின் மகன் அப்பன் என்று சொல்லி அவர் தான் இந்த செய்திருக்கிறார். இதற்காக அந்த சந்தர்ப்பத்தில் உதவியமைக்காக, உடனடியாக உதவியதற்காக அப்பன் அவர்களுக்கு நாங்கள் இந்த சந்தர்ப்பத்துல நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த இந்த ஆலயத்தை பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்தில் அழகான மடம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மடத்தை அமைக்கிறதுக்கு உதவினால் யாருன்னு பார்த்தா கனடா நாட்டில் இருக்கிற நாகமணியின் பிள்ளை, அவரை ஸ்ரீ என்று சொல்றது. அவர் தான் இந்த மடத்தை அமைப்பதற்கான பங்களிப்பை செய்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் இந்த ஆலயத்துல ஒவ்வொரு வெள்ளியும்
அன்னதானம் வழங்குகின்ற நிகழ்வு கடந்த காலங்களில் நடைபெற்றது. இதற்கு உதவினால் சின்னமணியின் மகன் அப்பன் அவர்தான் இந்த ஒவ்வொரு வெள்ளியும் அன்னதானம் கொடுக்கறதுக்கு உதவி கொண்டு வந்தார். ஆனால் இப்போ அந்த அன்னதானம் வழங்கப்படுகிறது நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் கடந்த காலங்களில் இதை சிறப்பாக செய்திருக்கிறார். இதைவிட ஸ்ரீதரன் அவர்கள் தன்னுடைய தாய் நினைவாக மாதத்தில் ஒரு தடவை எதிர்காலத்தில் அன்னதானம் வழங்குறதாக இப்போ தீர்மானித்திருக்கிறார். அதை விட ஸ்ரீதரன் குறிப்பிட்ட காலத்துக்கு இந்த பிரதேசத்தில் வசித்து இந்த கோயிலையும் இந்த ஊரையும் வளர்ச்சியடைய செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். எதிர்காலத்தில் அவர் இந்த பிரதேசத்தில் சிறிது காலம் வசிப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நடவடிக்கையை நாங்கள் வரவேற்கிறோம். இன்றைக்கு நாங்கள் ஆசைப்பிள்ளை குடும்பத்தின் வாரிசான கந்தசாமி ஐயாவை சந்தித்து இந்த கிராமம் தொடர்பான மேலதிக தகவல்களையும் இந்த ஆலயம் தொடர்பான தகவல்களையும் நான் இப்ப கேட்டு அறிஞ்சு கொள்ள போறேன். அம்மாவின் அவங்க என்ன பேர்? லட்சுமி பிள்ளை. லட்சுமி பிள்ளை. லட்சுமி பிள்ளை அவ குளிக்க இங்கதான் பாடுறது. அங்கதான் பெரியலாம். கோயிலடிக்கு தான் பெறணும். கோயிலுக்கு வந்தால் இவங்களோட என்ன ஒரு பிராமண முறையில் உள்ள ஒரு மாதிரி சேர்ந்து 2 பேரும் குளிச்சுட்டு முருகனுக்கு இப்படி கட்டிடம் இல்லை தானே கிடால மேஞ்ச ஓட்டில் ஒரு 40, 45, 50 பசுமாடு நிற்கும். அந்த பசுமாட்டை பட்டியால கலட்டி மேய்ச்சலுக்கு விட்டுட்டு அவளை துப்புரவு பண்ணி கூட்டி துப்புரவு பண்ணி போட்டு பேருந்து விட்டுட்டு போவீங்க. அப்ப நாங்கள் எங்கண்ட பிராயம் தெரிஞ்ச காலத்துல இந்த மோட்டார் சைக்கிளுக்கு என்னவங்க முன்னோக்கி தள்ளி ஒரு வேல் கொட்டு கொண்டு விடாங்க. ஒரு வேல் கொட்டில் வேல் ஒன்று குத்தின மாதிரி இருக்கும். அதுக்கான் மாடும் அடைக்கிறது. ஜானாத்தை எல்லாத்தையும் சொல்லி அவடத்தை மொழிகி விசேஷ நாள் என்று சொன்னால் ஐயர்கிட்ட சொல்லி ஏதாலும் முக்கிய மூலத்தை வைக்க சொல்லி வச்சு படைச்சு கொண்டு வந்தது. அந்த காலத்துல இந்த இடையூறு நீங்கினா போல அபியாலும் இறந்துட்டேன். நாங்களும் இடம்பெயர்வோட தளர்ந்து போனோம். அப்ப எந்த நேரம் செய்யணும்ன்ற ஒரு ஊக்குவிப்பு இல்லாம போச்சு. அப்ப அதுக்கு பிற்பாடு இப்ப ஒரு சிலர் உங்களை போல வந்துதான் போயினேன். அந்த காலத்திலயும் அந்த சமய நடைமுறைகளை அவன் சமயத்தை தான் பின்பற்றணுன்றதுக்காக அவைகள் அந்த அப்படியான இதுகளை அழிச்சு கொண்டு வரையில எங்கட இது முந்தி இருந்த இந்த மூதாதையர்கள் விக்கிரகங்களை பாதுகாக்கணும்ன்றதுக்கு கருத்து கொண்டு அந்த விக்கிரகங்களை எடுத்து இந்த குளத்துல மறைச்சது பின்னுக்கு இருக்கிற குளத்துல மறைச்சிருக்கோம். சும்மா கட்டின குளிக்க இருந்து கையால இப்படி சுரண்டி கொண்டு போவதில்லை. அந்த விக்கிரகத்தின் கால் கைகள் வெளிப்படும். அதை நாங்கள் நின்று அங்கே அதை தெரியப்படுத்தக்கூடாது. இப்போ அதை மூடி மறைச்சு குளித்து வச்சுட்டு போய் கொண்டு இருந்தது. அப்போ இப்படியான மரம் செடி கொட்டில் கட்டிடங்கள் இல்லை, ஒண்ணுமே இல்லை. இப்போ அந்த பாம்பேங்க ஒரு 150-200 ஆண்டுக்கு மேலே வரும் நினைக்கிறேன். ஏனெண்டா இப்போ பேரங்குரங்கட 6-7 சந்ததி என்றால் ஒரு சந்ததிக்கு 50 படி போட்டு பார்த்தாலே 400 வருஷம் அப்படி வரும். அப்போ வெண்ணியங்க அந்த சாமியில கொண்டு குளத்துல மறைச்சு வச்சது. மறைச்சு வச்சுட்டு இப்போ இவற்றை அப்பா அம்மாவின் தகப்பனவியல் தான் அந்த வேலோண்ட வச்சு அம்மாண்ட தகப்பன் அம்மா வேறி பெற்ற அம்மாண்ட தகப்பன் பேர் தக்கப்பா. அப்ப அவர் தான் அந்த கோயிலை ஒரு வேலை வச்சிருந்தாலும் நாங்கள் ஆதரிக்கணும் கொள்ளணும்னு ஒரு ஆதங்கத்தோட இதெல்லாம் செய்து கொண்டு வரையில இப்போ அதை மெல்ல மெல்ல வளர்ந்து கொண்டு வரையில அதுக்கு ஒரு 5000 ஆளை வச்சு பூஜை செய்து கொண்டு வர பூஜை ஏற்று வாங்கியாச்சு. வாங்கி தான் இந்த மூட்டம். அப்பதான் அவையில் அந்த குளத்தை ஒரு கத்துப்புறவு செய்வோம் உண்டு. குளமண்டவங்க சும்மா ஒரு புனிதமான குளம். அவங்க முந்தைய இந்த கண்பருத்தம் அது இது 2 இதுல தோஞ்சிட்டு போனா சரிங்க ஒரு ஒன்றும் செய்யணும். அப்படி கண்ணாக ஒரு இது அப்ப அப்படி இருக்கு. குளத்தை தோண்டணும் அந்த ஐயாவுக்கு போய் கனவுல காட்டினது.
கந்தையா ஐயான்ற மகன் அருணாசலம் உண்டு. அவரு கனவுள்ளது உண்டு. அப்ப அவர் தான் வந்து குளத்தை வெட்டைகளை வானமா விட்ட சொல்லி இப்படி விக்கிரகம் இருக்கிறதாக எனக்கு வந்து முருகன் அருள்காட்சி வந்து இருக்கிறார் ரெண்டு. அப்ப உடனே அப்படியே வெட்டி கொண்டு போய் உடனே அது கடை 2 சத்தம் கேட்டுதான் கேட்ட உடனே தோண்டி பார்த்தா அதுகள் இப்ப நடந்த கனகாலத்துக்கு முதல்ல அந்த காலம் அப்ப நடந்த வெங்கட அந்த சந்ததியின் ஆதை இதுலன்னு சொல்லலாம். அப்படி நடந்தோம்னா அதுக்கு பிறகு இப்போ இந்த கோயில கொஞ்சம் இதாக செய்வோம்ண்டு அந்த விக்கிரகங்களை எடுத்து அதுல கவசங்கள் உடனே எல்லாம் எடுத்து செய்து ரெண்டாவதுக்கு பிறகுதானா இந்த கோயிலை மெல்ல மெல்ல ஒரு இதாக கட்டத்து வாங்கி செய்து கொண்டு வந்தது. செய்து கொண்டு வரையில இப்போ இந்த எல்லாரும் அதுக்கு ஒத்துழைச்சு இப்போ கோயில் திருப்பணிகள் இதுகளுக்கு எல்லாம் தண்டு. அப்போ அப்படி செய்து கொண்டு வரையில இங்க வந்து எங்களுக்கு பெரிய ஒரு என்னென்றாலும் இந்த இடம் ஒரு காடு தான். இப்போ வந்து ஒரு இதான இடம் வந்து இல்லை. இடத்துலயே எங்களுடைய ஆக்கள் அந்த காலத்துல இருந்து வாழ்ந்திருக்கிறோம்டா நடந்துதான் தெரியணும். இங்க இருந்து இதுகள் பண்றாலே ஆவரங்கள் போகணும், எல்லாம் சருதாலைக்கு வர போகணும். பள்ளியண்டு போனா வடமராட்சி. அப்படியான காலகட்டத்திலேயே இருந்தா அப்படியே எங்கட ஒரு சந்ததினா அப்படி சந்ததியாக முருகனை வளர்க்கணும் எங்களோட குரல் தெய்வம் அதெல்லாம் செய்து கொண்டு வரையில இப்ப எங்கட இதுல ஒரு குறிப்பிட்ட ஆக்கள் எங்கட ஆசியப்பண்ட பிள்ளைகள் உண்டு. அவைகள் எல்லாம் இங்கேதான் இருந்தது. மற்றது சவாதியப்பாண்ட பிள்ளைகள் அழிஞ்சு கொண்டு வைத்தியப்பாண்ட பிள்ளைகள். அப்ப அப்படியே ஒரு 5-13 குடும்பம் தானவங்க இங்க வந்து கடைசியில இருந்தது. எங்களுக்கு குடிநீர் தண்ணியே பெரிய ஒரு பிரச்சனை. தாமரமுள்ள வேண்டாம் அவர் தான் தன்னுடைய கணத்தில் இருந்து இங்கே இருந்து 12 கிலோமீட்டர்ல இருந்து எங்களுக்கு குடிநீர் வருது வடமராட்சியில இருந்து. அவர் செய்த ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லணும். அவர் காலம் ஆகிட்டார். அவருக்கு இந்த தருணத்துல நாங்கள் அவர் ஆத்மா சாந்தியடைய முருகனை பிரார்த்திக்க வேண்டும். அப்ப அப்படியான இதில் செய்து கொண்டு வரையில இது வந்து நாட்டுல வந்து போர் சூழ்நிலை காரணமாக இங்க இருந்து எல்லாரும் அந்த பயம்தான் கூட. என்னன்னு கேட்டால் தனிப்பட்ட இடத்துல எங்களுக்கு இங்க அடுத்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியாது. என்னன்னு கேட்டா அப்படியான ஒரு சூழ்நிலை. அப்ப அந்த கட்டத்துல எல்லாம் நாங்கள் இருந்து இடங்கள் பெயர்ந்து அப்படியே போனதால எங்களுக்கு இங்க வந்து அந்த மக்களின் குடியிருப்பு இல்லாமல் போக வேண்டிய ஒரு மற்ற வெளிநாடு இதுகள். அப்ப 2 பேருந்து அதுக்கு பிறகு வெளிநாடு முருகனண்டைக்கு எல்லாரையும் ஒரு நல்ல நிலைமையிலதான் வச்சிருக்கிறேன். அதெல்லாம் தெரியுது. என்னண்டா இப்ப என்னண்டா இது வந்து ஒரு குடியிருப்புகள் இல்லையோ கிட்டத்தட்ட ஒரு 10 குடும்பம் 15 குடும்பத்துக்குள்ள இந்த கிராமத்துல வந்து இருக்கணும். ஆனா கோயில வந்து பெரிய பேரிய அளவுல கட்டி வச்சிருக்கணும்டா அது வந்து ஒரு என்ன சொல்ற முருகன் வந்து அவர்களுக்கு வந்து அருள் செய்திருக்கிறபடியாத்தான் அதை வந்து இப்போ தொடர்ச்சி அந்த கோயில் வந்து அழிய விடாம பாதுகாத்து கொண்டிருக்கிறோம். எங்கட சொந்த பந்தங்கள் எல்லாம் இப்ப அல்வ மற்றது வடமராட்சியில கரணவ சோழங்கன் பத்தமேனி ஆவரங்கால் சிறுபட்டி அப்படியா போன்ற இடங்கள் எல்லாரும் இருக்கணும். எல்லாரையும் உண்மையில முருகன் நல்ல நிலைமையில தான் வச்சிருக்கிறார். அப்ப அப்படியான இதில் ஒரு தடவை இப்ப வேட்ட பண்ண மகள் வந்து மூத்த மகள் ஆனந்த ராச ஊர என்ன பேர் அவருக்கு வந்து ரதி மோகன் ராஜேஸ்வரி ரதி என்று சொல்றது. அவதான் இந்த கோபுரத்தை வந்து கட்டியிருக்கு. பல கோடிக்கணக்கான செலவுல கட்டி இருப்பாங்க. அதே மாதிரி இப்ப அடுத்த கோபுரம் கட்டப்படுது. அதுவும் வந்து கோபுரம் அவதான் கட்டுகிறான். அவதான் அடுத்த கோபுரத்தை அவையின் பங்களிப்பு அளவில்லை. முருகனை பொறுத்தளவில் அளவில்லை அவையின். அப்ப அதே போன்று இப்ப தேர் இருக்குது. தேரம் வந்து தேர் உற்சவம் செய்கிற இந்த சந்ததியில உள்ள ஆள்தான் அந்த ஒரு வேண்டா கூடாண்டதுக்காக அந்த அவையின் பங்களிப்புலையும் வேண்டித்தான் அந்த தேரை வந்து அவையின் தேர் உற்சவம் செய்கிறவைய எல்லாரும் ஒத்துழைச்சு தான் தேர் முட்டியும் கட்டி தேரையும் தேரை செய்தாளர்ன்னு சொன்னீங்க. தாமோதரம் பிள்ளை கண்ணகை அம்மன் இருக்குது. கண்ணகை அம்மன் என்ன ரூபாய் அது முதலே இருக்கு. அது வந்து முந்தையே இருந்திருக்கு. முதல்ல ஆரம்பத்துல இருக்கையே இருந்திருக்கு. கண்ணக பாதாள பைரவர். அப்ப இதுக்கு என்னென்ன கோயில் இப்ப இருக்கு? இப்ப அதுல எங்க பிள்ளையார் இருக்குது. உள்ளுக்கு பிள்ளையார். அது சரி, அது கோயில்ல இருக்கிற மாதிரி இருக்கு. வெளியில வந்து கண்ணகையும் வீரவதரும் காளியும் இதுல இருக்கு. அப்ப இதுக்கு வந்து 1 2 முருகன் கோயில் இருக்கு, கண்ணகைக்குரிய கோயில் இருக்கு,
அடுத்த பாதாள வைரவர். பாதாள வைரவருக்குரிய கோயில் இருக்கு. மற்ற என்ன அதுல அந்த வீரபத்திரர் காளி, அதுல வந்து அந்த என்ன பாதாள வைரவர் வைரவர் சரி சரி இது அந்த குரோத வைரவர் இது ஒன்றதை சொல்லினா அதுகளுங்களுக்கு அந்த எவ்வளவு இது இல்லை இப்படி. அப்ப இப்ப கண்ண வேண்டிய இதுகள் எல்லாம் யுத்தத்தில் பருவம் அண்டு இரவு கண்ணகைக்கு நாங்கள் ஒரு அவசரம் செய்து கண்ணகையும் அன்றைக்கு வீதி விழா வர்றது இந்த கோயில மட்டும் சுத்துறது. அப்படி செய்கிறது. மற்ற பாதாள வைரவர் இருக்குது. 8ஆம் படை இப்ப எங்கட திருவிழா முடிஞ்சு வர்ற வள்ளி அல்லது அர்த்த வள்ளி அதை வந்து 8ஆம் படை எல்லாரும் சேர்ந்து செய்யறது. எல்லாரும் சேர்ந்து அதையும் வந்து அதே போல உள்ளுக்கும் வந்து சில பேர் தனிப்பட்ட ஓவியங்களை திருப்பணிகளை செய்திருக்கணும். மடங்கள் அதுகள் அப்படி மடம் வந்து இவற்ற அண்ணன் மகன் ஒரு சிறியன். என்ன பேர் அவருக்கு? ஸ்ரீதரன். அவர் தான் அந்த மடத்தை கட்டி இருந்தது. மடத்தை கட்டி இருக்கு. அப்ப அப்படி இப்ப இந்த மெட்ட திருப்பணி இப்ப இந்த வில்லு மண்டபம் எல்லாம் போட்டதுக்கும் எல்லா மக்கள் எல்லா அடியோற்றையும் ஒத்துழைப்போடும் தான் அது நடந்திருக்குது. மற்றது கொடித்தம்பம் இருக்குது. வெற்ற மாதிரி அண்ணா ஒரு ஆள் கொடித்தம்பம் அந்த இதுகளை அவருக்கு என்ன பேர்? அவருக்கு வந்து ரத்தினம். ஆசைப்புள்ள ரத்தினம். மற்றது முன் கேணி இருக்குது. கேணியையும் வந்து செல்ல தெரிய தானுமுள்ள அவற்ற வைபின் தமையன் இந்த குடும்பம் அதை செய்தது. இளைப்பாற மண்டபம் ராயரத்தின் மகன் செய்தது. அப்படியே அந்த உபயங்கள் இதுலயும் பரியளவிலே எல்லாரும் செய்திருந்திருக்கிறார்கள். செய்துதான் இந்த கிஞ்சாலுக்கு முன்னுக்கு போட்டு இந்த வில்லு மண்டபம் கோயிலை சிறப்பாக வச்சிருக்கிறதுக்கு எல்லா பங்களிப்பு தான் உண்மையில உதவினது. அதே போல பின்னுக்கும் ஒரு பகுதி செய்ய இருக்குது. அதையும் செய்கிறதுக்கு அடியார்களும் ஒத்துழைக்க வேண்டும். மற்றது கட்டாயமாக ஒத்துழைப்பார்கள். அந்த வகையில் நைமுருகன் உண்மையிலே எங்களை பொறுத்தளவில் சனம் இல்லையன்று ஒழிய மற்றபடி முருகன் தானும் சிறப்பாக இருக்கிறார். முருகன் சிறப்பாக இருக்கிறார். முருகனும் சிறப்பாக இருக்கிறார். முருகனா வழிபடுறாங்களும் சிறப்பாக இருக்கிறார். முருகன் அடியார்களும் எல்லாரும் நல்ல சிறப்பாக இருந்தாலும் வெளிநாடுகள்ல இருந்தாலும் சரி, இங்க இல்லாமல் இப்ப வடமராட்சி தென்பாட்சி வலியாம அங்க இருந்தாலும் எல்லாரையும் உண்மையில முருகன் சிறப்பாக வச்சிருக்கிறார். அந்த வகையில நாங்கள் அவரை எந்த கட்டத்திலும் மறக்க முடியாது. ஆசைப்பிள்ளை ஆரம்பம் அடுத்தது அம்மம்மாவும் வேலுப்பிள்ளை. ஆசைப்பிள்ளை வேலுப்பிள்ளை. எந்த ஆசைப்பிள்ளை பொன்னம்மா. எந்த ஆசைப்பிள்ளை சின்னமணி வள்ளிபுரம். ஆசைப்பிள்ளை வள்ளிபுரம். அதுக்கு அடுத்ததான் ஆசைப்பிள்ளை சின்னமணி என்னமோ அதுல வந்து முதல் ஆள் பிறந்து செத்து போவதான அந்த பெரிய மற்ற வகுப்பு வச்சது. அவைக்கும் சின்னமணி தான் பேர். இது வந்து நாகமணி. ஆசைப்பிள்ளை நாகமணி. ஆசைப்பிள்ளை ரத்தினம். ஆசைப்பிள்ளை சின்னம்மா. ஆசைப்பிள்ளை கந்தசாமி. இதுல வந்து ஐயாவை பற்றி சில விஷயங்கள் போகணும். ஐயாண்ட பிள்ளைகள்ல வந்து ஒரு ஆள் வந்து நாட்டுக்காக ரெண்டு பேர் நாட்டுக்காக வந்து தங்களை உயிர்களை தியாகம் செய்திருக்கிறேன். அவன் பேர் எமருக்கா சொல்லி விடுவாங்க. என்ன சிவநாதன் அப்பன் அப்பன். அடுத்தது சிவனேசன். சிவனேசன் அப்பன். அப்பன் வேண்டியப்பட்ட பேர் அப்பன். நாங்கள் பற்றியது சிவனேசன். சிவனேசன் தான் பேரு. மற்றது சிவநாதன். சிவாக்கு சிவநாதன். ரெண்டு பேரும் நாட்டுக்காக அது வந்து எப்ப சொல்லுங்க நினைக்கிறேன் 96 அதை விட இன்னும் ஒரு ஆள் வந்து இந்த இடத்துல இருந்தான்னு சொல்லி செத்தது. மற்றது வந்து வைத்திலிங்கம் வேற வைத்திலிங்கம் இல்லை தந்தையா வள்ளிமலம் வந்து அவர்கிட்ட மன்மதனா கண்டு அவரும் அவரும் நாட்டுக்காக வந்து அவரும் 95 முந்தியே செத்துட்டு நிகழ்வுக்கு நாங்கள் இங்கே இருந்தாங்க. அதுக்கு பிறகுதான் இந்த வன்னி இடப்பெயர்வு வந்தது. வேட்ட மற்ற மகன் செத்தது வன்னியில் செத்தது
96 இருப்பாங்க என்னப்பா 96 மற்றவர் செத்தது என்னப்பா 96 சிவா செத்தது இல்லை நாங்கள் இடம் இருக்கோம் இடம் இடம் பேருந்து கோப்பாயில் இருந்தோம். அப்படி 2 பேர் செத்தது. ஆனால் இந்த கப்புது கிராமம் நிறைய அப்படி வரலாறு இருக்கு எல்லாம் நிறைய வரலாறு சின்ன கிராமம் தானே இப்போ இல்லாத போராளிகளுக்கு தான் ஞாபகம் பேர் நியாயமான பேர். எங்களுக்கு இந்த ரோட்டை சுற்றி பார்க்கல அடையாள் வச்ச மடலியே காட்டி கொடுக்கும் எல்லாத்தையும். என்னன்னு கேட்டால் இது புரியல் இந்த ஆட்சி காலத்தில் நடந்து அவியலாக பணங்கொட்டதாட்டு இந்த பனியாக வந்து நிற்குது. பனியா இப்போ வளர்ந்து நிற்குது. அந்த காட்சியை கண்ட உடனே இந்த பிள்ளைகள் வீரச்சாவு என்னத்துக்காண்டி வீரச்சாவு அடைஞ்சினுன்றதை விளக்கமாக காட்டும் அந்த பணிகள். இந்த பிரதேசத்தில் நான் முதல் காணொளி எடுத்த போது என்னை கூட்டி வந்து காணொளி எடுக்க உதவினது பெரமாசிரியர் அவர்கள். அவரும் இந்த கப்புது பிரதேசத்தில் ஆசிரியராக கடமையாற்றி பதிலதிபராக கடமையாற்றி நிறைய சேவைகளை வந்து இந்த பிரதேசத்துக்கு செய்திருக்கிறார். அவருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதை விட இந்த பிரதேசத்தில் முத்தப்பாவின் மகன் ஆனந்தன் என்பவர் கொரோனா காலத்தில் இந்த கிராமத்துக்கு கப்புது கிராமம் மற்ற அந்தனத்திடர் கிராமம் போன்ற பிரதேசங்களில் வாழுகின்ற மக்களுக்கு உதவியை செய்திருக்கிறார். அதை விட கப்புது சனசமுதாயம் கட்டிடம் திருத்துவதற்கும் தன்னுடைய உதவிகளை செய்வதாக வந்தவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த சந்தர்ப்பத்தில் அவரையும் நாங்கள் நினைவு கூற விரும்புகிறோம். அடுத்தது இந்த கப்புது கிராமத்தை பார்த்தோம்னா இந்த ஆலயத்தை சூழ உள்ள பிரதேசங்களில் வசித்த மக்கள் அதிக அளவு விவசாயிகளாக இருந்தினம், நிறைய விவசாயத்தை செய்தினம். இந்த விவசாயத்தில் கிடைக்கிற வருமானத்தின் ஒரு பகுதியை இந்த கோவிலுக்கு கொடுத்து உதவி இருக்கணும். அவர்கள் அந்த காலத்தில் அவர்கள் செழிப்பாக வந்து வாழ்ந்திருக்கணும். கோயிலுக்கும் தங்களுடைய உதவிகளையும் வழங்கி வந்திருக்கணும். இந்த பிரதேசத்தை பார்த்தீங்கன்னா இந்த பிரதேசத்துல முதலீடு செய்யறதுக்கு நிறைய பேர் ரெடியா இருக்கணும். காணிகளை வந்து நிறைய பேர் கேட்கணும். மாட்டு பண்ண கூட கோழி பண்ண கூடன்னு சொல்லி நிறைய பேர் காணியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனால் நாங்கள் விரும்புறது இந்த பிரதேசத்தின் வளர்ச்சிக்கு இந்த பிரதேசத்தின் மக்கள்லாம் இந்த பொருளாதாரத்துக்கு பங்களிக்கணும் என்று சொல்லி இந்த மக்களே முதலீடு செய்தார்கள் என்று சொன்னால் அது வந்து சிறப்பான விஷயமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அதை விட இந்த காணிகளை வந்து நீங்க பார்த்து இந்த காணிகளை திருத்தி துப்புரவு செய்து இந்த பிரதேசம் வளர்ச்சி அடைவதற்கு வந்து நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்வேன். நன்றி. இதோட கலந்து கொண்டு இந்த கருத்துக்களை சொன்னதுக்கு நன்றி. உங்களோட நேரத்தை செலவழிச்சு இருந்தாலும் உங்களோட கிராமத்தை வந்து நாங்களும் எதிர்காலத்தில் பழைய நிலைக்கு கொண்டு வரணும் என்ற ஒரு முயற்சியை தான் செய்து கொண்டிருக்கிறோம். உங்களால் முடிஞ்சாக்கள் இந்த காணொலியை பார்க்குறாக்கள் இளைய தலைமுறைகள் எல்லோரும் ஒன்று கூடி இந்த கிராமத்தை வந்து பழைய நிலைக்கு கொண்டாடுறதுக்கு வந்து முயற்சி செய்யணும். இல்லாட்டி இந்த காணிகள் இப்படி வெறுமனே கிடக்க வந்து அது வந்து வேறு யாக்கள் சில வள அரசாங்கம் கூட அதை வந்து இந்த காணியை வந்து எடுக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் வந்து இருக்குது. இதெல்லாம் 10 வளர்ந்து அப்படியே கிடக்கிற மாதிரி சில காணிகள் வந்து அப்படியே இருக்குது. கொஞ்சமாவது காணிகளை வெட்டி துப்புரவாக்கி அதையாவது கொஞ்சம் செய்து வேலிகளை அடைச்சி பயிர்களை செய்தாலாவது கொஞ்சம் நல்லா இருக்கும். என்ன அப்படி 10 கிடக்க வந்து ஒரு தரிசிந்தம்னு சொல்லிக்கணும். அப்படி தரிசி ஆமாம் ஹார்டாக கிடக்கிற காணி இது உடம்பு உங்களை போயும் பெரிய குடியேற்றம் செய்யக்கூடிய இடம் அப்படியே இருக்கு. புட்டு காணிங்க இந்த மழை பெய்தாலும் தண்ணி வராது. சிங்கள நாடுகள்லாம் மண்சரிவும் அது இதுகளும் வர்றதை பார்க்க இங்கே வந்தால் கடைசி வரையும் அவங்க விட்டுட்டு போக மாட்டோம். ஆமாம் அப்படியான ஒரு இங்கே மழை விட்டு காலம் இடங்களுக்கு தண்ணி வரும். அவ்வளோ உயரம் நல்ல சிறப்பான ஒரு பூமி, எல்லா பயிர்களும் பெறக்கூடிய இடம். முந்தி வந்து பாருங்க அந்த போராட்ட காலத்திலேயே எல்லாருக்கும் ஒரு இது ஒரு திடமாக இருந்தது. இந்த ஆவியல் வெங்கடையா சரி வந்துட்டு போகல இதெல்லாம் கூடிய அமைஞ்சி எல்லாம் வந்து போனது. அப்படியாக இருந்து நாங்களும் இவ்வளோ கஷ்டங்களும் இது மத்தியில் இங்கே இருந்து வாழ்ந்தது. ஆனால் கூடியாமல் எல்லாரும் தோட்டங்கள் இதுகள் தான் ரெண்டு ஏதோ கஷ்டப்பட்டதுக்கு முருகன் கண் வடிவாக திறந்திருக்கிறார். நன்றி. நாங்கள் இதோட இந்த காலியை சொல்லணுமா சொல்லணும்? இல்லை. சரி, நன்றி. சரி, ஓகே. கருத்துக்களை சொன்னதுக்கு நன்றி. மிக்க நன்றி. சரி ஐயா, நன்றி. சரியாப்பா.
நாங்கள் போனோம் நீங்கள் ஓ நாங்கள் வாரோம்